திரும்ப என்ன சொல்லிட்டாரு, அந்த மன்னர்கள் சார் ஒரே ஒண்ணுதான் சார், மன்னன்னா என்ன சார் அர்த்தம், மக்களை அடக்கியவன் அர்த்தம், அவ்வளவுதானே மேட்ரு. மக்களுக்கான பக்கம் மன்னன் ஆட்சியில் எங்கே இருக்கு? இந்த கேள்வியை கேட்கணுமா வேண்டாமா? நான் வரலாறு படிக்கிற பொழுதெல்லாம் தஞ்சை பெரிய கோயிலை அவன் கட்டினான் என்று சொல்லுகிற பொழுது அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு நான் கேட்பேன்ல, அவன் தானே கட்டினா, அவனை பத்தி உன் வரலாறு என்னையா சொல்லுது, அதானையா வரலாறு. அந்த வரலாறு என்னன்னு திரும்ப கேட்கிறாரு, அதை அடக்கினவன் நீ தானே அப்படின்னு திரும்ப கேட்கிறாரு. அதற்கு நேர்மையா பதில் சொல்லு. சிற்றரசன்னா யாரு? சின்ன ரவுடிகளை வச்சு அடக்கினவே சிற்றரசன். பேரரசனா யாரு? பெரிய ரவுடிகளை வச்சு கூட்டத்தை வச்சு அடக்கினவே பேரரசன். இதுல என்ன பெரிய வெங்காய விளக்க வேண்டி கிடக்கு? இதெல்லாம் படிச்சு தானே வந்திருக்கோம். இத பேசுறதுக்கு என்ன குதிக்கிற? எதுக்கு குதிக்கிற சார்? மன்னர்களை போட்டு பதம் பார்க்கணும் சார். மன்னன்னா பேராசை, மன்னன்னா சூழ்ச்சி, மன்னன்னா வஞ்சகம், மன்னன்னா கொலைகள் செய்வது. வேற என்ன இருக்கு மன்னன்ற? இதை தாண்டி ஒரு மன்னன் ஒண்ணு செஞ்சான்னு மற்ற சொல்லு பாபு தமிழ் சார். உலக வரலாறுல நான் கேட்கிறேன், சேர சோழ பாண்டியன் விட்டுருக்க, தஞ்சாவூர்காரனுக்கும் மதுரைக்காரனுக்கும் சண்டை, அவ்வளவுதான் மேட்ரு. பொன்னியின் செல்வன் வேற என்ன, அவ்வளவுதானே. இதை என்ன பெருசா ஊங்கிற? ராஜராஜ சோழன் இருக்காருல்ல, அவருக்கு 1 2 மத்திரம் இல்லைங்க, 15 மனைவிகள் சார். நான் சொல்லல சார், நேர தஞ்சாவூர் கோயிலுக்கு போங்க, உள்ள நுழைஞ்ச ஒன்று ஒரு கல்வெட்டு இருக்கு. தன் பெண்டுகள் என்று வெட்டுக, என் பொண்டாட்டின்னு வெட்டுகன்னு ராஜராஜ சோழன் சொன்னதாக ராஜராஜ சோழன் பொண்டாட்டி 15 பேர் வரிசை அப்படி எழுதி வச்சிருக்காங்க. நான் இப்ப என்ன கேட்கிறேன், இந்த 15 பேர்ல நீ யாருடைய வாரிசு? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன மன்னர் பெருமை பேசுற? இதை நீ வெளியே சொல்ல முடியுமா? வணக்கம். அதாவது நான் தோழர் மனோஜ் அவர்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அதில் பார்த்தா கொஞ்சம் சிவப்பாக தெரிவார், நேரில் பார்த்தா கருப்பாக இருக்கார். இங்கே ஒரு நீளத்துக்கு ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் பொதுவாக இன்னைக்கு சமூக ஊடகங்களை மிக சரியாக பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்களில் தோழர் மனோஜும் ஒருவர். ஏன்னா அதுக்குள்ளே வேறு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய வேறு விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சமூக ஊடகத்தை ஒரு சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்துவது அப்படிங்கிறதுல ரொம்ப முன்னணியில், அதுவும் ஒரு இளைய வயதில் செய்யக்கூடியவர். நமக்கு அந்த ஏரியாவே பிடிக்காது, அதுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் சில நேரம் நம்மளை உள்ளே பிடிச்சி இழுப்பாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நான் உள்ளே போயிட்டு வருவேன். இது ஒன்று. அதே போல் எனக்கு முன்னால் பேசிய செந்தில்வேலா இருக்கட்டும், அப்புறம் தோழர் ஜீவ சகாப்தனாக இருக்கட்டும், டாக்டர் காந்தராஜ் ஐயா வந்திருக்காங்க. அவரெலாம் ரொம்ப பாரம்பரியமாக பதம் பார்க்கக்கூடிய முக்கியமான நபரில் அவர் ஒருத்தர். அதே போல் ஐயா வன்னியரசு இருக்காங்க. எல்லோரும் பேச வேண்டியிருக்கு, நான் சுருக்கமாகவே பேசிடுறேன். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அண்ணன் திருமா மன்னர்களை பற்றி ஏதோ பேசிட்டாரு, அப்போ மன்னர்களை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒன்று. இப்போ எனக்கு முன்னால் பேசிய ஜீவசகாப்தன் சொன்னார், இடதுசாரி அப்படின்னாரு, வலதுசாரி அப்படின்னாரு. இதெல்லாம் என்ன சாரி அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இப்போ அரசியல் களத்தில் இடதுசாரி வலதுசாரின்னு 2 வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி செய்யும்போது, மன்னர் ஆட்சி நடைபெற்ற காலத்தில் ஃப்ரெஞ்சில், அப்போ மன்னர்களில் என்ன செய்வானுங்கன்னா, இந்த மந்திரிகள்லாம் சுற்றி உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு மன்னா உன்னை மாதிரி ஆளினால் அழகுராசா உலகத்தில் இல்லை, உன்னை மாதிரி இப்போ இது என்ன பஞ்சர் அடிக்கிற ஆள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி புகழ் பாடுவாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் அவள் கொடுப்பாங்க, இவங்க வாங்கி தின்னுட்டு எரிச்சு போயிடுவாங்க. இதுதான் இந்த மந்திரிகள் பண்ணக்கூடிய வேலை. உடனே மன்னன் என்ன திரும்ப கேட்பான் அப்படின்னு சொன்னால், மாதம் மும்மாரி மழை பொழிந்ததா மந்திரி அப்படிமா. அப்படின்னா பயவுள்ள என்ன தெரியுமா, மழை பெஞ்சிச்சா பெய்யலையான்னு தெரியாமல் அந்தரங்கத்தில் என்ன செஞ்சு கிடக்கான், படுத்து கிடக்கான்னு அர்த்தம். அதுதான் மன்னன். அதாவது என்ன நமக்கே தெரியுமில்ல, மாதம் மும்மாரி மழை பொழிந்ததா மந்திரின்னா அர்த்தம் என்ன, மழை பெஞ்சிச்சா பெய்யலான்னு தெரியாது அவனுக்கு, அவன் தான் மன்னன். இவனை பேசினா என்ன பேசாட்டி என்ன, இதில் என்ன கோபம் உனக்கு வர வேண்டியிருக்கு ஒன்று. இந்த மன்னர்கள் இருக்கிற போது அரச சபை, இன்றைக்கி பார்லிமெண்ட்டு இதெல்லாம் இருக்குது பற்றியெல்லாம், அப்போ அரச சபை தான் இருக்கும். அரச சபையில் மந்திரிகள்லாம் ஒன்றா உட்காந்து கும்மி அடிச்சிட்டு இருப்பானுங்க, மன்னனை பற்றி புகழ்ந்து பாடுவானுங்க, இதெல்லாம் நடக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை பற்றி மன்னர்கள் எதுவுமே நினைக்கிறது இல்லை, மக்களை பற்றியே நினைக்கிறது கிடையாது. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும் போராட்டம் நடத்துகிறாங்க. பெரிய பெரிய போராட்டம், முதலில் ஃப்ரெஞ்சில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து, அவன் என்ன கோரிக்கை வைக்கிறான் அப்படின்னு சொன்னால், அரச சபையில் மக்கள் குறைகளை பேச வேண்டும், எங்களுக்கு அதற்கு இடம் வேண்டும் என்ற குரல்
உலகத்தில் முதலில் பிரெஞ்சில் ஒலிக்கிறது. அப்படி பிரெஞ்சில் அந்த குரல் ஒலிக்கிற பொழுது அது வரைக்கும் அரச சபை ஒன்றா இருந்த அரச சபையை மக்கள் பிரதிநிதிகள் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், சரி அவங்களையும் உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் மந்திரிகள் என்ன சொல்கிறான்னா, பஞ்சப்பராரிகள் சோத்துக்கு வக்கத்தை பயிலுவ இவனுங்க அரச சபையில் எங்களுக்கு சமமாக அமர்வதா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு இந்த மந்திரிகள் பூரா என்ன செஞ்சிட்டான், இந்த ஈர வெங்காயம் பூரா கத்த ஆரம்பித்த உடனே ஒரு பக்கம் மக்கள் போராட்டம், இன்னொரு பக்கம் மந்திரிகள் ஒரு பக்கம். மன்னன் என்ன பண்ணான்னா, எப்பா அவனு நீங்களும் சமமாக இல்லைப்பா, அதனால் சபையை என்ன செய்கிறோம்னா ரெண்டாக பிரிக்கிறோம். மன்னனுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் வலது பக்கம் அமருங்கள், மக்களுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் இடது பக்கம் அமருங்கள் என்றால் அதுதான் வலதுசாரி, அதுதான் இடதுசாரி. வலது சார்பு இடது சார்பு. வலது என்றால் புரிஞ்சுக்கங்க, மன்னனுக்கு ஆதரவாக அதிகாரத்தில் இருப்பவனுக்கு ஆதரவாக பேசுவது. மக்களுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் அப்படின்னு யாருன்னா அவர்கள் இடதுசாரிகள். அந்த இடதுசாரிகளில் தமிழ்நாட்டில் மிக மூத்த இடதுசாரியாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணன் திருமா என்பதை நான் மிகவும் பணிவன்போடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் இடதுசாரி அப்படிங்கிறத சொல்கிறேன்னா, இடதுசாரிக்கென்று ஒரு அரசியல் இருக்கிறது. இப்போ இடதுசாரியிலேயே இடதுசாரி தீவிரவாதம் அப்படின்னு ஒன்று இருக்கும், இடது சார்புன்னு ஒன்று இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன விளக்கம்ங்கிறதெல்லாம் தலையாக ஒன்றுமில்லை. தாசில்தார் தப்பு பண்ணிட்டாரா, தப்புக்கு எதிராக மக்களை திரட்டி போராடுங்க அப்படின்னு சொன்னால் அது இடது சார்பு. தாசில்தாரை போட்டுருங்க அப்படிங்கிறது இடது சார்பு தீவிரவாதம். அவ்வளோதான் மேட்ரு, வித்தியாசம் தான். அதே போல் வலது சார்பு தீவிரவாதம், வலது சார்பு பிற்போக்குவாதம், தீவிரவாதம் கிடையாது. அது வலதுசாரிகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அது வலதுசாரி பிற்போக்குவாதம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, புல்புல் புறவையில் அவர் பறந்துக்கிட்டு வந்தார். அவர் அதில் வந்தார். எதெல்லாம் இல்லையோ, கொரோனாவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் செய்யக்கூடாது, மாட்டு மூத்திரம் குடிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். திடீர்னு ஐஐடியிலேருந்து ஒருத்தன் வருவான், மாட்டு மூத்திரத்தை உடனே அப்படி குடிச்சிடக்கூடாது, குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாணத்தை 3 உருண்டை முழுங்கிட்டு குடித்தாதான் எஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறவன் யாராக இருப்பானா, ஐஐடி இயக்குனராக இருப்பான். இதுதான் வலதுசாரி பிற்போக்குவாதம். இந்த மாதிரி மன்னர்கள் காலத்தில் சபையவே ரெண்டாக பிரித்து வலதுசாரிகள் இடதுசாரிகள்னு வந்தாங்க. நம்ம ஊருக்கு வந்துடுவோம், இது உலகம் பூரா. கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு மன்னர்கள் இருந்தாங்க. கடையேழு வள்ளல்கள் தெரியும், பாரி ஓரி அவர் இவர் எல்லாம் பேர் இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம எழுத்தாளர் வெங்கடேசன் ஒரு புத்தகம் எழுதினார், வேல்பாரி அப்படின்னு ஒரு புக்கு எழுதினார். அந்த வேல்பாரியை புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம், ஒரு நல்ல இலக்கியம்தான். அந்த இதை படிச்சிங்கன்னா அந்த மலை எங்கே இருக்குது, யாராவது வேல்பாரி படிச்சிருக்கீங்களா கூட்டத்தில்? வேல்பாரி படித்தா படிங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு இலக்கியம்தான். அதை படிச்சிங்கன்னா பாரி மன்னனை பற்றியான ஒரு புகழ்ந்து எழுதக்கூட்ட இதை ஒரு 7 கடையேழு வள்ளல்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றியாக புகழ்ந்திருப்பாங்க. அவங்களையெல்லாம் புகழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்கள போட்டு தள்ளினவங்க எவுக அப்படின்னு பேச வரணும்ல. 7 பேரை போட்டு தள்ளினது யார்? 300 தமிழ் குடிகள் இருந்தது தமிழ்நாட்டில். 300 தமிழ் குடிகள் இருந்தது. அந்த 300 தமிழ் குடிகளையும் போட்டு தள்ளிட்டு 3 மன்னர்கள் உருவானாங்க. அவங்களுக்கு பேர் தான் சேர சோழ பாண்டி. ஒருத்தனுக்குள்ளே ஒருத்தன் போட்டுக்கிடுவான். பாரியின் பரும்பு மலையில் பாரி இருந்தான், மக்கள் இருந்தார்கள். இங்கேருந்து போய் படைகள் என்ன செஞ்சான், இந்த மன்னர்கள் படைகள் போய் அவனை அடித்தான், காலி பண்ணான். பாரியில் இருந்த பரம்புகள்லாம் இப்போது எங்கே ஓடி போயிட்டான், மலையிலேருந்து தப்பிச்சு ஓடிட்டான், அடி தாங்க முடியாமல். சரி, ஓடினவன் எங்கே இருக்கான் அப்படின்னா, நான் ஒரு வரலாற்று ஆய்வாளனாக, நான் வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடியவன் என்ற முறையில் இப்போ வைகை நதிகாசம்னு ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன். காவிரியை பற்றி எழுதுனேன், திருப்பரங்குன்றத்தை எழுதுனேன், அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். வைகை நதிகாசம்னு ஒரு புக் எழுதுகிறேன். அப்புறம்தான் பார்த்தா பரம்புல இருந்து அடிபட்டு ஓடினவங்கெல்லாம் குடியேறிய ஊர் தான் பரமக்குடின்னு ஒரு ஊராக இப்போ உட்காந்துருக்கு. அவனுடைய தொன்மம் அங்கே இருக்குங்கிறத இப்போ தான் நான் எடுத்து படித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டேன். பரமக்குடிக்கு ஊருக்கு என்ன வரலாறுனா, பரம்புலேருந்து அடித்து ஓடினவங்க குடியிருந்த இடம் அது. இல்லை, இப்போ தான் முதல்ல இங்கே நான் சொல்கிறேன். இந்த கூட்டத்தில் தான் நான் முதல்ல சொல்கிறேன். ஆனால் பரமன்குடி அப்படின்ட்டுருவாங்க திடீர்னு, அதை நம்பாதீங்க, சாரி, அது கிடையாது. ஏன்னா இங்கே ராஜா அண்ணாமலைபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஊரை ஆரியேபுரம் அப்படின்னு மாற்றினாங்க. ராஜா அண்ணாமலைன்னு இங்கிலீஷில் ஆரியேபுரம்னாங்க.
ஏடிஎம்கே பிரிவில் ஆரியபுரம் அப்படின்னு மாற்றுறாங்க ஒரு போர்டை. நான் தான் கத்துனேன் சன் டிவியிலே. அப்புறம் என்ன திராவிடபுரம்னு பக்கத்தில் இருக்கா, அது ஆரியபுரம்னு மாற்றாதான் அது ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி தான் எடப்பாடி காதில் விழுந்து அதுக்கு பின்னாடி அது போர்டே மாற்றினாங்க. மறந்துடாதீங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா ராஜா அண்ணாமலைபுரம்னு எழுதியிருக்க மாட்டான், ஆரியபுரம் தான் எழுதி வச்சுருப்பானுங்க. இந்த மாதிரி இந்த 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 திருகுதால வேலை இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப பண்ணுவானுங்க. இந்த மாதிரியான இந்த குரூப்பு இப்போ இந்த 300 குழுக்களை அழித்தவன் எந்த மன்னன்? அவர்கள் தானே சேர சோழ பாண்டியர்கள். இவன் 3 பேருக்குள்ளே என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அடிச்சுக்கிடுவாங்க. திரும்ப என்ன சொல்லிட்டாரு, திரும்ப என்ன சொன்னார், அந்த மன்னர்கள் சார் ஒரே ஒன்று தான் சார். மன்னன்னா என்ன சார் அர்த்தம்? எந்த மதம் மன்னனும் இருக்கட்டும் சார், மன்னன்னா என்ன அர்த்தம்? மக்களை அடக்கியவன் அர்த்தம். அவ்வளோதானே மேட்ரு. மக்களை அடக்கியவன், அவ்வளோதான். மக்களுக்கான பக்கம் மன்னன் ஆட்சியில் எங்கே இருக்கு? இந்த கேள்வியை கேட்கணுமா வேண்டாமா? நான் வரலாறு படிக்கிற பொழுதெல்லாம் அக்பர் மரம் வெட்டினார், குளம் வெட்டினார், குட்டையை வெட்டினார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேற ஒரு மண்ணை அதை செஞ்சான் அப்படின்னு சொல்லும்போது, தஞ்சை பெரிய கோயிலை அவன் கட்டினான் என்று சொல்லுகிற பொழுது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு நான் கேட்பேன்ல, அவன் தானே கட்டினா. அவனை பற்றி உன் வரலாறு என்னையா சொல்லுது? அதானையா வரலாறு. அந்த வரலாறு என்னன்னு திரும்ப கேட்குறாரு. அதை அடக்கினவன் நீ தானே அப்படின்னு திரும்ப கேட்குறாரு. அதற்கு நேர்மையாக பதில் சொல்லு. சிற்றரசன்னா யார்? சின்ன ரவுடிகளை வச்சு அடக்கினவன் சிற்றரசன். பேரரசன்னா யார்? பெரிய ரவுடிகளை வச்சு கூட்டத்தை வச்சு அடக்கினவன் பேரரசன். இதில் என்ன பெரிய வெங்காயம் விளக்க வேண்டி கிடக்கு? இதெல்லாம் படித்து தானே வந்திருக்கோம். இதை பேசுறதுக்கு என்ன குதிக்கிற? எதுக்கு குதிக்கிற? ஏன் குதிக்கிறேன்னு கேட்குறேன் சார். மன்னர்களை போட்டு பதம் பார்க்கணும் சார். மன்னர்களை 2 விஷயத்துக்காக சார் மக்கள் நினைக்கான் சார். மன்னர்களை 2 விஷயத்துக்காக தான் மக்கள் நினைவு கூறுறாங்க, அரசு நினைவு கூறுறது மறந்துடாதீங்க. 2 விஷயம்தான். ஒன்று, அவர்கள் நீர்நிலைகளை உருவாக்கினார்கள், அணைகளை கட்டினார்கள், குளங்களை தோண்டினார்கள், கம்மாய்களை தோண்டினார்கள், கால்வாய்களை தோண்டினார்கள், நீர்நிலைகளை உருவாக்கினார்கள். அது இன்றைக்கும் என்ன செய்யுது, பயன்படுது. ஆனால் அது கூட அவர்கள் மக்களுக்காக செய்யவில்லை, அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நீர்நிலைகளை உருவாக்கினால்தான் விவசாயம் வந்தால் தான் அவர்களுக்கு என்ன செய்யும், அரசாங்கம் ஓடும். அவங்களுக்காகவே அவங்க தோண்டிக்கிட்டாக நோண்டிக்கிட்டாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான் மேட்ரு. சரி, 2 கலை பொக்கிஷம். கோவில் என்பது கலை பொக்கிஷம். அந்த கலை பொக்கிஷத்தை உருவாக்கினார்கள் மன்னர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நினைவு கூறப்படுகிறார்கள். கரெக்டா? இந்த 2 தான் சார். வேற என்ன? இப்போ என்ன சொல்லிட்டாரு? மன்னன்னா என்ன? ஒரு இலக்கணம் இருக்குது, சொல்லட்டுமா? மன்னன்னா அதிகாரம், மன்னன்னா பேராசை, மன்னன்னா சூழ்ச்சி, மன்னன்னா வஞ்சகம், மன்னன்னா சதி, மன்னன்னா கொலைகள் செய்வது, மன்னன்னா மது, மன்னன்னா மாது, மன்னன்னா சூது. வேற என்ன இருக்கு மன்னன்ற? இதை தாண்டி ஒரு மன்னன் ஒன்று செஞ்சான்னு மாத்திர சொல்லு பாபு தமிழ் சார். உலக வரலாறுல நான் கேட்குறேன், சேர சோழ பாண்டியன்லாம் விட்டுருக்க. தஞ்சாவூர்காரனுக்கும் மதுரைக்காரனுக்கும் சண்டை, அவ்வளோதான் மேட்ரு. பொன்னியின் செல்வன் வேற என்ன? தஞ்சாவூர்காரனுக்கும் மதுரைக்காரனுக்கும் சண்டை, அதை தாண்டி அதுக்குள்ளே என்ன இருக்கு? அவ்வளோதானே. இதை என்ன பெருசா ஊங்கிற, என்ன பேசுகிற? இப்போ என்கிட்ட கேட்பாங்க, நீ என்ன சாதின்னு கேட்பாங்க. நான் சோழ சாதின்னு அழகாக சொல்லுவேனே. சோழ சாதினா என்ன சாதின்னு கேட்பாங்க. எனக்கும் தெரியாது யார் என்ன சாதின்னு தெரியாது. நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லிடுங்க, நாங்கள் சோழ சாதின்னு சொல்லிட்டு பேசாமல் போங்க. ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், ராஜராஜ சோழன் இருக்கார்ல, மகா கணம் பொருந்திய ராஜராஜ சோழன், அவருக்கு 1 2 மாத்திரம் இல்லைங்க, 15 மனைவிகள். 15 மனைவிகள். பேர் சொல்லணுமா? முதல் மனைவி உலக மகாதேவி, 2வது மனைவி சோழ மகாதேவி, 3வது மனைவி அபிமானவல்லி மகாதேவி, 4வது மனைவி திரைலோகிய மகாதேவி, 5வது மகாதேவி பஞ்சவன் மகாதேவி, 6 பிருத்வி மகாதேவி, 7 லாட மகாதேவி, 8 மீனவன் மகாதேவி, 9 திருப்போண மகாதேவி, 10 வில்லவன் மகாதேவி, 11 வீர நாராயணி மகாதேவி, 12 நத்தன் தில்லை அழகி மகாதேவி. எப்படி இதெல்லாம் முடியும் தெரியல. சரி, 13 காடன் தொங்கி மகாதேவி, ஒன்னாலே முடியல. 14 பொன் பிச்சி மகாதேவி, 15 நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் தைலா மகாதேவி. நான் சொல்லலை சார். நேராக தஞ்சாவூர் கோயிலுக்கு போங்க. தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளே உள்ளே நுழைஞ்ச ஒன்று ஒரு கல்வெட்டு இருக்குது.
தன் பெண்டுகள் என்று வெட்டுக, என் பொண்டாட்டின்னு வெட்டுகன்னு ராஜராஜ சோழன் சொன்னதாக ராஜராஜ சோழன் பொண்டாட்டி 15 பேர் வரிசையாக அப்படி எழுதி வச்சுருக்காங்க. கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தவங்க பேர் இருக்கும்ல. நான் இப்போ என்ன கேட்குறேன், இந்த 15 பேரில் நீ யாருடைய வாரிசு? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன மன்னர் பெருமை பேசுகிற? இதை நீ வெளியே சொல்ல முடியுமா? அப்பா யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அம்மா சொன்னால் கேட்டுக்கிறணும். அதை போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அம்மா யாரையாவது கூப்பிட்டு அங்கே ஒப்பேன்னு சொன்னால் அதோட வணக்கம் நன்றின்ட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்கணும். 15 பேர்கிட்ட போய் கேளு, நீ யாருன்னு போய் கேளு. என்ன வரலாறு பேசுகிற? என்ன மன்னர் பெருமை பேசுகிற? சார், ராஜராஜ சோழன் நல்ல கோவில் கட்டினாரா? கட்டினது அவரா? உழைப்பாளி தானே கட்டினா. உழைப்பாளியினுடைய பக்கம் அங்கே எங்கே இருக்கிறது என்ற கேள்வியைத்தான் அண்ணன் திருமாவளவன் கேட்கிறார். வேற ஒன்றும் கேட்கல. கோயில் கலை பொக்கிஷம் சார். கோயில் 2 விஷயம்தான் சார். ஒன்று வழிபாடு சார்ந்தது, இன்னொன்று வரலாறு சார்ந்தது. நான் கோயிலை வரலாறாக பார்ப்பேன். நான் அந்த கோயிலை பார்த்தேன்னா நான் கோயிலுக்குள்ளே போவேன். அங்கே எல்லோரும் கும்பிட்டுட்டாங்கன்னா நானும் போவேன், உள்ளே போவேன். ஒருத்தர் கும்பிட்டாருன்னா அவர் விபூதி பூசினா நானும் பூசிக்கிடுவேன், அவரை மதிப்பேன். அதெல்லாம் வேறு. ஆனால் நான் ஒரு கோவிலை கலை பொக்கிஷமாகத்தான் நான் பார்ப்பேன். இன்னொருத்தர் அதை வழிபாடாக பார்ப்பார். தப்பு இல்லை, வழிபட்டு கொள்ளலாம். ஆனால் அதை வைத்து கொண்டு என் மன்னன் பெரியவன், உன் மன்னன் பெரியவன், சோத்துக்கு இல்லை எம்பிசின்னு சர்டிஃபிகேட் கிடைக்கிற நீ என்னத்துக்கு போட்டு பேசிக்கிட்டு கிடக்க? தாசில்தார் ஆஃபீஸில் போய்கிட்டு பிசின்னு கொடு, எம்பிசின்னு கொடு, ஐயா ஓசின்னு மட்டும் கொடுத்துடாத, என் பிள்ளை தெருவில் பிச்சை எடுக்கும் அப்படின்னு போய் நீ சர்டிஃபிகேட் வாங்கி நிற்கிறவனுக்கு என்ன ஆண்ட பரம்பரை தேவை இருக்குன்னு நான் கேட்குறேன். இதைத்தானே அவர் கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். மன்னர்கள் யாராவது உங்களை வாழ வச்சானா? சரி, மன்னர்கள் அன்னைக்கு என்ன செஞ்சான்? சரி, அவன் ஜாதிக்கார பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைகளை கட்டி கொடுத்தானா? கட்டி கொடுத்த வரலாறு இருக்கா? குடவோலை முறை தெரியுமா உங்களுக்கு? உடனே ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா ஈர வெங்காயமும் தெரியும். குடவோலை முறை தெரியுமா? ஜனநாயகம் பூத்து குலுங்கியது தெரியுமா? உத்தரமேரூர் கல்வெட்டு தெரியுமா? தெரியும். எவனுக்கு இருந்துச்சு ஓட்டு? குடவோலை முறையில் நிலம் எவன் வச்சிருக்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டு, மறந்துடக்கூடாது. அந்த நிலம் யார்கிட்ட இருந்துச்சு? இருந்த நிலத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டு இவனுக்கு ஓட்டான், நிலத்தை பறி கொடுத்தவனுக்கு ஓட்டு கிடையாது. அதுதான் இங்கே ஜனநாயகம். குடவோலை முறை அதானே சொல்லுது. இந்த காவிரி நீரோட்டம்னு 1000 பக்கத்துக்கு புக்கு எழுதி வச்சுருக்கேன். காவிரி நதியை ஒட்டுமொத்தமாக ஆராய்ச்சி பண்ணி அதில் ஃபுல்லாக அதைத்தான் எழுதி வச்சுருக்கேன். அதைத்தான் அவர் பேசுகிறார். சார், அவரை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் வந்துடுறேன், டைம் ஆயிரும். இப்போ இந்த சூழலில் இப்போ என்ன சொல்கிறாங்க? மதுரையில் ஒரு மன்னன், அங்கே மன்னன் தான், மன்னன் வரது தான். சார், ஒன்று நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்பேன். எல்லோரும் பெரிய ஆள்கள்லாம் உட்காந்துருக்கீங்க. இந்து மன்னனை முஸ்லீம் மன்னன் கொண்டு விட்டான், கரெக்டாக? அதுக்காக யாராவது இந்துக்கள் திரண்டு கலவரம் நடத்திய வரலாறு ஏதாவது பதிஞ்சிருக்கா? இல்லை, ஒரு முஸ்லீம் மன்னனை இந்து மன்னன் கொண்டு விட்டான், அதுக்காக முஸ்லீம்கள்லாம் திரண்டு ஒரு பெரிய கலவரம் பண்ணதாக வரலாற்றில் எங்காவது பதிவு இருக்கா? எங்கேயுமே கிடையாது சார். ஏன்னா மன்னர்கள் என்றாலே அதிகாரத்தில் இருப்பவர்கள். அவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிடுவான், கூடிக்கிடுவான், செத்துக்கிடுவான், என்ன வேணாலும் பண்ணிக்கிடுவான். இங்கிட்டு தூக்கி நீங்கள் ராமநாதபுரம் கிழவன் சேதுபதி ஆட்சி நடக்குது. கிழவன் சேதுபதியினுடைய ஆட்சியில் கிழவன் சேதுபதி இறந்து போகிறார். கிழவன் சேதுபதி இறந்து போகும்போது அவரோடு சேர்த்து உடன்கட்டை ஏற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 48 பேர். 48 பேர் என்ன செஞ்சாங்க? உடன்கட்டையில் தூக்கி போடுறாங்க, தீயில தூக்கி போடுறாங்க. தொண்டைமான், புதுக்கோட்டை தொண்டைமானுடைய அரசனுடைய தங்கை, அவள் அதில் ஒரு ஆள். 48 பேரில் ஒரு அம்மா. அந்த ஆள் வர்றான். யார்? புதுக்கோட்டை தொண்டைமான் வாரான். தங்கையை உடன்கட்டை ஏற்ற போகிறார்கள். எதுக்காக வாரானா? காப்பாற்ற வரல, போட்ட நகைகளை வாங்கிட்டு போக வந்திருக்கான். ரெக்கார்டு சார், டாக்குமெண்ட். இதான் மன்னர் ஆட்சி. ஒரு மன்னன் இறக்கும்போது, இது கிழவன் சேதுபதி மாத்திரம் அல்ல, தமிழ்நாட்டில் நான் ஏராளமான வரலாறு என்னால் சொல்ல முடியும். இதை பதிவு செய்திருக்கிறார்கள், டாக்குமெண்ட்டு. ஆளை தூக்கி உள்ளே போட்டாச்சா? உலக மகாதேவியை போட்டாச்சு. கத்துனாலா? இல்லை, கத்தலை. சைலண்டாக தான் செத்தாலா? எஸ், ரைட். நம்பர் 2, 48 பேரை ஒருவன் இறக்கும்போது, ஒரு மன்னன் இறக்கும்போது தீயில் தூக்கி போடுகிறார்கள் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி.
இதெல்லாம் வரலாறு. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் இன்னொரு பக்கம் முத்துராமலிங்க சேதுபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜென் ஜார்ஜ் கோட்டை தெரியும். ஜென் ஜார்ஜ் கோட்டையில் வெள்ளையனுக்கு வரி கட்ட மாட்டேன் என்று சொல்லி இரவும் பகலும் தெரியாமல் 16 ஆண்டு காலங்கள் தனிமை சிறையிலிருந்து செத்து போனவன் முத்துராமலிங்க சேதுபதி, மறந்துடாது. அவனும் ஒரு மன்னன் தான். 16 வருஷம் ஜென் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள ஜெயிலுக்குள்ளேயே இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் செத்து போன முத்துராமலிங்க சேதுபதியும் உண்டு. கிழவன் சேதுபதி இறக்கும் போது 48 பேர் செத்ததும் உண்டு. வரலாறு பல வகையாக பயணிக்கும், பதிவு செய்திருக்கும். இப்போ என்ன பிரச்சனை? திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர், அவரை தூக்கு, அவர் ஒரு மன்னர். சிக்கந்தர் அங்கே வந்து எப்படி வந்தாருங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, யாருக்கும் தெரியல. இவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நான் ஒரு வரலாறை படிக்கிறவன், வரலாறை ஆய்வு செய்யக்கூடியவன். நான் அதில் வந்து எழுத ஆரம்பித்தேன். சிக்கந்தர் யார், சிக்கந்தர் எப்படி வந்தார் அப்படின்னா அதுக்குள்ளே பெரிய கதை இருக்குது சார். நீங்கள் இந்த அதாவது வரி நிறைய எழுதலாம். அதை ஒரே ஒரு வரி சொல்கிறேன். ஒரு 200 பேர் வந்திருக்காங்க. எங்கேருந்து? சவுதியிலேருந்து சமய பிரச்சாரம் பண்ண வந்த ஒரு குழு பாண்டிய மன்னனை வீழ்த்தி அரண்மனையை கைப்பற்ற முடியுமா அப்படின்னா அன்னைக்கு இருந்த சமூக நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றுமே இல்லை. சங்ககால பாண்டியர்களிடம் இருந்த அவர்கள் கலப்பிரர்கள் ஆட்சி நடக்கும்போது, சங்ககால பாண்டியர்கள் காலத்திலே இவங்க வந்துடுறாங்க. யார்? பார்ப்பனர்கள் உள்ளே வந்துடுறாங்க, ஆரியர்கள் உள்ளே வந்துடுறாங்க. வந்து பிரமதேய நிலங்களாக அன்னைக்கு என்ன நில அமைப்பு? ஒரு நதி ஓடும், அந்த நதியை ஒட்டி அப்படியே இருக்கிற நிலங்களை புறத்தையும் சரி பண்ணுவாங்க. சரி பண்ணி அதை என்ன செய்வாங்க, நிலத்துக்கு விவசாயத்துக்கு ஏற்றதான் மாற்றி ஒரு 500 மக்கள், உழைப்பாளி மக்களை செஞ்சு வச்சுருப்பாங்க. இவன் மண்ணை என்ன பண்ணுறான், பிரமதேய நிலமாக கொடுக்கறதுனா நிலத்தை மட்டும் கொடுக்கறதில்ல, மறந்துடாதீங்க, அந்த 500 பேரையும் அடிமையாக சேர்த்து கொடுப்பது, அதுதான் பிரமதேயம். அப்படி சங்ககால பாண்டியர்கள் கொடுக்கிற பொழுது கலப்பிரர்களுடைய ஆட்சி ஒரு 300 ஆண்டு காலங்கள் நடக்கிறது. அவன் வந்த பார்ப்பனர்கள் முழுவதையும் வச்சு செய்ன்னு செய்கிறான். கலப்பிரர்கள் யார்? அவர்கள் வரலாறு என்ன? அவர்கள் கன்னடத்திலிருந்து வந்தார்கள் அப்படின்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பானுவ. இல்லை நான் 28 நான் வந்து கல்வெட்டு ஆய்வாளர்கள்ட்ட 50 கேள்வி கேட்டு வச்சுருக்கேன். கலப்பிரர்கள் யார்? நீ கன்னடர்னு ஏன் அழுத்தி சொல்கிற? அப்பனா இங்கே இருந்த விஜயநகர பேரரசு யார்? விஜயநகர பேரரசுன்னு சொல்ல தெரியுதுல்ல, அவனை ஏன் நீ கன்னடர்னு சொல்ல தெரியல? அவனை ஏன் தெலுங்கர்னு சொல்ல தெரியல? ராஷ்டிரகூட பேரரசுன்னு ஏன் சொல்ல தெரியல? அப்போ வரலாறு அவன் தேவைக்காக சொல்கிறான். கலப்பிரர்கள் பார்ப்பனர்களிடம் இருந்த நிலங்களை பறித்து மக்களுக்கு கொடுக்காங்க. அப்படி கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதான் இருண்ட காலமாச்சு. அவங்க இருண்ட காலம்னு சொல்லிட்டானாலே போதும், அவங்க கருப்பான ஆளுன்னு சொல்லிட்டான்னாலே அவன் நல்லவன்னு அர்த்தம். சிவப்பு அப்படின்னு அவன் ஒரு ஆளை சொல்லிட்டான்னா விளக்கமாக கட்டைன்னு அர்த்தம். அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அது இருண்ட காலம். என்ன இருண்ட காலம்? அது என்ன இருண்ட காலம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோன்னா கலப்பிரர் ஆட்சி இருண்ட காலம்னு ஏன் சொல்கிறான்? குப்தர்கள் காலம் என்ன காலம்? பொற்காலம். அடங்கப்பா, குப்தர்கள் காலம் பொற்காலம், கலப்பிரர் காலம் இருண்ட காலம். குப்தர்கள் காலம் ஏன் பொற்காலம்? பார்ப்பனர்களுக்காக பார்ப்பனரால் நடத்தப்பட்ட முதல் ஆட்சி, எனவே அது பொற்காலம். தான் வரலாறு இப்படிதான் சொல்லிக் கொடுப்பான். அப்போ கலப்பிரர்களை வீழ்த்தப்பட்டதுக்கு பின்னாடி பாண்டியர்கள் வேள்விக்குடி செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்குது. இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். வேள்விக்குடின்னு ஒரு செப்பேடு இருக்குது. அந்த செப்பேட்டை இந்த புத்தகத்தில் பதிஞ்சிருக்கேன். அதில் என்ன சொல்கிறான் தெரியுமா? சங்ககால ஒரு ஐயர் வந்து ஒரு ஐயர் பேசுகிறான். அவன் சொல்கிறான், அந்த செப்பேடு எங்கே இருக்குது தெரியுமா? லண்டனில் இருக்குது. அதில் இருக்கிற டாக்குமெண்ட் இதில் பதிஞ்சிருக்கேன். அவன் சொல்கிறான், சங்க காலத்தில் இருந்தவங்க தாத்தா நிலத்தை பூரா என்கிட்ட கொடுத்தாரு, நிலத்தை பூரா கொடுத்தாரு. கலப்பிரர்கள் என்ற கொடியவர்கள் வந்தார்கள், நிலத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. எனவே மன்னா நீ எங்களுக்கு நிலத்தை கொடு அப்படின்னு ஒரு பார்ப்பனர் கேட்குறாரு. அதான் வேள்விக்குடி செப்பேடு. அந்த செப்பேடின் அடிப்படையில் இவங்களாம் நிலத்தை கொடுக்காங்க. மக்கள் பாண்டியர்கள் மேலே கோவப்படுறாங்க. கோவப்பட்ட நேரத்தில் சிக்கந்தர் வரார். சோழர்கள் போய் மதுரையை அடிச்சிடுறான். 1185 அவர் வந்த காலம். வந்து இறங்குறாங்க.
சமய பிரச்சாரம் நடக்குது, அரபு வணிக குழுக்கள் இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதுக்குள்ளே. இந்த வரலாறுகள்லாம் சேர்ந்து தான் சமூகம் அன்றைக்கு பாண்டியர்களுக்கு எதிராக இருந்தது. எனவே ஒரு 250 பேர் கொண்ட குழு என்ன செய்கிறாங்க, வந்து அங்கே ஆட்சியில் இருக்காங்க. அப்புறம் மலைக்கு தப்பிச்சு ஓடுறாரு. அதில் ஒரு பெரிய சண்டை என்ன நடந்ததுங்கிறத கல்வெட்டு ஆய்வுகளோடு பதிவு செய்திருக்கிறேன். இதை வச்சு இன்றைக்கி கலவரம் பண்ணலாமா? சிக்கந்தர்னு ஒரு ஆள், அங்கே ஒரு தர்கா இருக்குது, அந்த தர்காவை வீழ்த்தணும். தர்காவை கட்டியவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தர்காவை கட்டியது யார் தெரியுமா? குலசேகர பாண்டியன். அந்த மன்னன் தான் அந்த தர்காவை உருவாக்குறான். குலசேகர பாண்டியன் தான் உருவாக்குறான். சிக்கந்தா மலைன்னு முதல்ல யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தா போகர் என்ற சித்தர் தான் முதலில் என்ன செய்கிறாரு, சிக்கந்தா மலைன்னு சொல்கிறார். முஸ்லீமுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதை போய் நான் இடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், கலவரத்தை உருவாக்க போகிறேன்னு சொன்னால், வரலாற்று ஆய்வுகளின்படி இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அடிப்படையில் 172 ஏக்கர் அந்த மலை, சுற்றி மலை 172 ஏக்கரும் சர்வே நம்பர் 129 படி ஏஎஸ்ஐக்கு சொந்தமானது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தமானது. சார் அங்கே யாருமே வழிபட முடியாது, எல்லாரும் போங்க சாமி கும்பிட்டுக்கங்கன்னு விட்டாங்க, அவ்வளோதான். அங்கே போய் நீங்கள் எதையும் ஏற்றவும் முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. எல்லா ரெக்கார்டும் கையில் இருக்குது, எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நிற்கும். ஆனால் இவர்கள் அரசியலுக்காக, ஓட்டுக்காக செய்கிறார்கள். மன்னர்கள் என்ற பெயரில் தூண்டி விடுகிறார்கள். இந்த மன்னர் என்ற மண்ணாங்கட்டிகளை போட்டு உடைக்கணுமா வேண்டாமா? அதை திருமாவளவன் பேசினா அவர் யாருக்கு எதிரானவர்? அவரை கொண்டு போய் எதிரணியில் நிப்பாட்ட முடியுமா? திருமா யார்? ஒரு விஷயம் சொல்கிறேன், அரசியலை 3ஆக பாருங்க. 1 அரசியல் தளம், 2 சமூக தளம், 3 பொருளாதார தளம். அரசியல் தளத்தில் திருமா என்ன ஸ்டாண்ட் எடுக்கார்? அவன் மனு நீதிங்கிறான், இவர் சமூக நீதிங்கிறார். அவன் மத வெறிங்கிறான், இவர் மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்கிறாரு. சரிதானா? அவன் பெண்ணடிமைத்தனம்னு சொல்கிறான், இவர் பெண் விடுதலை அப்படிங்கிறாரு. அவன் அம்பானி அதானிக்கான வளர்ச்சிங்கிறான், இவர் அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறதுல நிற்கிறார். இதான திராவிட மாடல் அரசினுடைய கோட்பாடாக இருக்குது. அந்த கோட்பாட்டோடு இணைந்து நின்று தானே இவரும் பேசுகிறாரு. இதுதான் இவருடைய அரசியல் தளம். சமூக தளத்தை பற்றி ஜீவசகாப்தன் அழகாக சொன்னார். எந்த ஒரு சமூகம், எனக்கு ராமநாதபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் டிபிஐ வச்சிருந்த மலைச்சாமி இருக்கார்ல, மலைச்சாமியும் நானும் ஒன்றா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். நானும் மலைச்சாமி வினோத் இன்னைக்கு அண்ணன் 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 இப்பயும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா அப்படின்னு. இப்பையும் மலைச்சாமி மிகப்பெரிய போராட்டக்காரர். அன்றைக்கு அவர் ஆதிக்க ஜாதியினரால் வேறு மாதிரி பார்க்கப்பட்ட காலத்தில் நாங்கள் எல்லாம் மலைச்சாமி கூட நின்று போராடி இருக்கிறோம். மானாமதுரை வீதிகளில் மறந்துடக்கூடாது. மானாமதுரை வீதியில் நான் போராடி இருக்கிறேன், பரமக்குடி வீதியில் போராடி இருக்கிறேன், மதுரை வீதியில் போராடி இருக்கிறேன். அண்ணன் திருமா அப்போது மதுரையில் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். எனக்கு அப்பையும் தெரிய அவரை, நான் அவரை அப்படி இதாக தெரியாது நேர. ஆனால் மலைச்சாமிகளோடு நாங்கள் பயணப்பட்ட காலத்தில் கூட அன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து மல்லு கட்டுவோம். அன்டச்சபிலிட்டி ரிமூவ் பண்ணு, தீண்டாமை கொடுமையை அகற்றி நிறுத்து. சார் நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் சார், என்னோட படித்தவன் ஒரு தலித் பையன் சொல்லிட்டாங்க. அது அவன் தலித்தா இல்லைன்னா எனக்கு தெரியாது சார். அவன் வீட்டுக்கு போயிட்டேன், முருகன் அவன் பேர். முருகன் வீட்டுக்குன்னு போய் இறங்கிட்டேன், பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். அவன் வீட்டுக்கு வர சொல்லிட்டான், நாங்கள் போயிட்டோம். அங்கே போனால் தான் தெரியுது அந்த அவன் தலித் பையன்னு எனக்கு தெரியாது. நான் போயிட்டேன், போய் முருகன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, இப்படி போய் அப்படி திரும்புங்கண்ணா. சரி திரும்பிக்கிடுவோம், ஒரு டீ கொடு அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன் டீ கொடு அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, வாழை இலையை சுருட்டி எனக்கு டீ கொடுத்தான். சம்பவம் நடந்தது 1992. வாழை இலையை சுருட்டி டீ கொடுத்தான். நான் அவனை பார்த்தேன், யாருக்கு கொடுக்குற, எனக்கு கொடுக்குறியா? அவங்க எல்லோரும் இங்கே அப்படி தான் குடிப்பாங்க அப்படின்னு அவன் சொன்னான். அவங்க குடிக்காங்களா குடிக்கலையா எனக்கு தெரியாது. எனக்கு நீ கொடுத்த, நீ என்ன செய்கிற, சட்டத்தை மீறுற, மனுஷனை மதிக்கலை. நாங்கனே உட்காந்துட்டேன் வாசல், சுற்றி 50 பேர் அருவாளோடு நிற்கான். நான் உட்காந்துருப்பேன், அரெஸ்ட் பண்ணி இவனை தூக்கு போடல, இல்லை இவன் கடையை தூக்கு அப்படின்னு சொல்லி 3 நாள் அந்த இடத்துல படுத்து கிடக்க ஒத்தையில். அவனுக்கு யாருன்னு தெரியும். சண்டை போட்டு கடைசியில் அவன் என்ன பண்ணுறான்,
யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் என்ன செஞ்சான், நான் எல்லாருக்கும் டீ கொடுக்குறேன்னு தாசில்தார் ஆஃபீஸில் வச்சு டிஎஸ்பி ஆஃபீஸில் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். நான் சொன்னேன், டம்ளரில் கொடு, அந்த ஊர் சனத்தை பூரா வர சொல்லு, குடிக்க வை, கழுவு, அது வரைக்கும் நான் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு அந்த ஊரில் உட்காந்துருந்தேன். அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, சார் எதுக்கு சார், நாங்கள் தான் ஒரு டீ கடை வச்சுருக்கோம்ல, இங்கே வாங்க சார் டீ குடிப்போம், உங்கள் கடையில் நீங்கள் குடிச்சிக்கங்க, நான் இந்த கடையில் குடிக்க வந்து எனக்கு இப்படி கொடுத்தான், அவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா நம்ம போன பின்னாடி 2 ஊருக்கும் சண்டை உருவாக்கி விட்ருவான். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க, அந்த போராட்டத்தில் என்னோடு அதிகமாக அந்த ஊர் முழுவதும் விலகி நிற்காங்க. இந்த ஊரில் இருக்கிற 50 இளைஞர்கள் என்னோடு சேர்ந்து நின்னாங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி. அதாவது அம்பேத்கர் சொல்லுவார், தீண்டாமை கொடுமையை எப்படி போக்குவது, தீண்டாமை என்ற ஒரு விஷயத்தை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு உணர்த்துவதன் மூலமாக, அவர்களோடு மோதுவதன் மூலமாக அல்ல, அவர்களோடு உணர்த்துவதன் மூலமாக, அவர்களுக்கு புரிய வைப்பதன் மூலமாக, அவர்களை நம்மோடு இணைப்பதன் மூலமாகத்தான் தீண்டாமை கொடுமையை ஒழிக்க முடியும் என்று அம்பேத்கர் சொல்வார். நடமாடும் அம்பேத்கர் அண்ணன் திருமாவளவன் என்று நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்வேன். ஏன்னா அவரால் நினைச்சா ஒரு கலவரத்தை உருவாக்க முடியும், அவரால் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் ஒரு பெரிய கூட்டத்தை, ஒரு பெரிய மக்கள் திரளை அறிவுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடியவர் அறிவாசான் அம்பேத்கர் என்று சொன்னால் நடமாடும் அறிவாசான் திருமாவளவன் என்று நான் ஓங்கியே சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர், அரசியல் தளத்தில், சமூக தளத்தில், பொருளாதார தளத்தில் எல்லாரும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று போராடக்கூடிய இருக்கிறார் சார். ஒரே ஒரு விஷயம்தான் சார், அந்த குணம் யாருக்கு வரும் தெரியுமா, இல்லை நல்லது செய்யணும், நல்லது செய்யணும்னு சொல்லிட்டே தெரிவாங்க தெரியுமா யாராவது. சில பேர் இவனுக்கு எப்படியாவது கெட்டது செஞ்சு சோழி முடிச்சிடணும்னு அலைவான், அதெல்லாம் விட்டுருங்க. நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்குல்ல, ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசு திருமாவளவன். எது நல்லது செய்யணும், சமூகத்துக்கு நல்லது செய்யணும், அதுக்கு நல்லது செய்யணும், இவங்களுக்கு நல்லது செய்யணும், எவனுக்கும் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்காத ஒரு குணம் அண்ணன் திருமாவளவனுக்கு உரியது. எனவே தான் அவரால் அரசியல் பார்வை பார்க்க முடிகிறது, சமூக தளத்தில் இயங்க முடிகிறது, பொருளாதார தளத்தில் மக்களுக்காக இயங்க முடிகிறது. இந்த 3இன் மொத்த உருவமாக அவர் என்ன செய்கிறார், அரசியல் தளத்தில் செயல்படுகிறார். அவர் இந்த பகுதியில் பார்த்தா இன்றைக்கு அவர் நடமாடும் ஒரு பெரியார், நடமாடும் ஒரு அம்பேத்கர், தெளிவாக நாம் சொல்லலாம் நடமாடும் ஒரு மார்க்ஸ். அந்த அடிப்படையில் தான் அவரை நாம் பார்க்க முடியும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஜாதியில் அவர் கீழே, இவங்க வசந்தவங்க, என்ன ஒட்டகச்சி விங்கிக்கா பிறந்தியே அதான் வசத்தியாக இருக்கும். நாங்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள். பிறப்பால் உயர்ந்தது எது, ஒட்டகச்சி விங்கி தானே, அதான் கழுத்தெல்லாம் பெருசாக நீளமாக இருக்கும், இல்லை பிறப்பால் உயர்ந்தது. பிறப்பால் ரொம்ப நாங்கள் வலுவானவர்கள், யானையா மனுஷன் இல்லையா, பிறப்பால் உயர்ந்தவர்கள். ஆனால் பொருளாதாரத்தால் நாங்கள் பிச்சை எடுப்பவர்கள். எப்பா பொருளாதாரத்தை நீ தான் பிறப்பாலே உயர்ந்துட்டீல, அதுலேயும் சேர்த்தே இளவு உயர்ந்திருக்க வேண்டியதானே. இல்லை நாங்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள், பொருளாதாரத்தால் பிச்சை எடுப்பவர்கள். அது என்ன தெரியுமா, அதுன்னா ஐஸ்கிரீம் டீ மாதிரி. ஒன்று டீனா சூடாக இருக்கணும், ஐஸ்கிரீம்னா கோல்டாக இருக்கணும், ரெண்டுமா இருக்கணும். ஒன்று தட்டில் பிரியாணி இருக்கணும், இல்லாட்டினா நாங்கள் இதையும் திம்போம் நாங்கள் அதையும் திம்போம் அப்படின்னா அது வேறு. அப்படின்னு சொன்னால் ஏன் நாங்கள் சொல்கிறோம், ஏன் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க, சமூகத்தில் உன்னால் பாதிக்கப்பட்டவங்க. எங்களுக்கு தலித்துன்னு ஒரு பேரை கொடுத்துருக்கீங்க. தலித்துனா என்ன, தல் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட, சீரழிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட என்று பொருள். தலித் என்றால் அடக்குதலில் இருந்து மீறுபவன் என்று பொருள். அதான் தலித். அவன் மறு தலித்தவன், அவன் எல்லாத்தையும் மறுதளிப்பான். எனவே தான் அவன் தலித்து. எனவே இதெல்லாம் யார் சொல்றா, அம்பேத்கர் சொல்லலை, ஜோதிபா புலே சொல்றார். ஜோதிபா புலே தான் தலித்தாக அறியப்பட்டவர். ஜோதிபா புலே தான் தல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்துகிறார். அவரை குருவாக ஏற்றுக்கொண்ட அண்ணல் அம்பேத்கர் அதை பிற தளங்களில் விரிவுபடுத்துகிறார். இதுதான் வரலாறு. எனவே ஜோதிபா புலேயும் அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் காரல் மார்க்ஸும் போன்ற மகத்தான சமூக மாற்றத்திற்காக, சமூகத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உருவாக்குவதற்காக போராடிய ஒரு தலைவர்கள் இன்று இல்லை. ஆனால் அதனுடைய அடையாளமாக அண்ணன் திருமா இருக்கிறார் என்பதுதான் மறந்துவிடக்கூடாது. சார், இயேசுநாதர் உயிரோடு இல்லை, பைபிள் வழி நடத்துகிறதா இல்லையா?
நபிகள் நாயகம் உயிரோடு இல்லை, குர்ஆன் வழி நடத்துகிறதா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நூல் வழி நடத்துகிறது. அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவங்களும் மார்க்சிய தத்துவங்களும் பெரியாரிய தத்துவங்களும் அண்ணன் திருமாவளவனை வழி நடத்துகிறது. அவர் வழியில் பயணப்படுவதுதான் தமிழ் சமூகத்திற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய கொடை. அண்ணன் திருமாவை எந்த ஒரு சக்தியாலும் தொட முடியாது. தொட்டால் நாங்கள் விடமாட்டோம். நன்றி, வணக்கம்.